பங்காளி பெருமக்களே, மக்கள் குடிகளே, நம்மளது இன்று 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக மதுரையிலிருந்து சங்கராபுரம் பாதயாத்திரை நடந்து வந்துள்ளோம். இங்கு நமது ஊர் தேக்கம்பட்டியில் பங்காளி அனைவரும் சிறப்பாக வரவேற்புள்ளனர். அவர்களுக்கு முதலில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து தேக்கம்பட்டியில் 12 நாள் ரேடியம் பச்சனை உபயம் தேக்கப்பட்டியில் வாழும் பங்காளிகள் மற்றும் சமதகால சாமிகள், ஊர் பெரியோர்கள், பொதுமக்கள். அடுத்தபடியாக தேக்கம்பட்டியில் பாலகுருத்தாத்த சமாதியில் பால், பழம், டீ, காபி, பூஸ்ட் உபயம் தெய்வத்திரு பரசுராம நாயுடு, பாப்பாத்தி அம்மன் நினைவாக சரவணகுமார், எஸ் கவிதா, எஸ் பாலா, எஸ் கனிகா தேக்கம்பட்டி இவர்கள் நம்மளுக்கு பாலும் பழமும் கொடுத்துள்ளனர். அவர்கள் குடும்பம் அனைத்து செலவுகளும் பெற்று நீடி வாழவும் நோய் நொடியின்றி வாழ்க்கையில் வாழ அனைவரும் நம்மளது அருள்மிகு அங்காளி செல்வி அவர்களுக்கு ஆசைப்படுவதை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து தேக்கம்பட்டியில் தங்குமிடம் நம்ம தேக்கம்பட்டி தெய்வத்திரு பரமசிவம் நாயுடு, திரு பங்காளி சுப்பவாள் நினைவாக இந்த மகாலும் தந்துள்ளனர். அவர்கள் அனைத்து செலவு பெற்று நீடி வாழ நம்மளது குலதெய்வமான அங்காளி செல்வியும் முன்னோடி கற்பனம் அவர்களுக்கு அருள் புரியும்படி உங்களின் சார்பிலும் பாதாளத்தின் சார்பிலும் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து நம்மளது காலை அன்னதான உபயதாரர் தெய்வத்திரு முத்துச்சாமி நாயுடு, எம் மருதம்மாள், சரஸ்வதி அம்மாள் இவர்கள் நினைவாக நைனா கோவிந்தராஜ் காவல்துறை ஓய்வு, தம்பி முத்துகிருஷ்ணன் பிஏ, ஐசங்கி எம்ஏ, எம் சாய் ஆர்ஜிக் அமெரிக்கா இவர்கள் அனைவரும் நம்மளுக்கு இந்த இனிய வேளையிலே ஒரு அன்னதானத்தை படைக்கின்றனர். அவருடைய குடும்பம் அனைத்து செல்வம் பெற்று நீடி வாழ நம்மளை அனைத்து அங்காளி செல்லியும் முன்னோடி கற்பனம் அவர்களுக்கு அருள் புரியும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது போல பல அன்னதானங்கள் அவர்கள் செய்ய அவருக்கு அனைத்து செல்வங்களும் கொடுக்க அங்காளி அவருக்கு அருள் புரியும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி.